காலையில் விடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் என்ன? ஓகே 8:30 ஆகுது. ஆக்சுவலாக எங்கள் குழந்த வந்துட்டு நேற்று ஃபுல்லாக நைட்டு தூங்க விடலை, 3 மணிக்கு தான் தூங்கணுமே. ஓகே, ஸோ ஸ்விம்மிங் ஃபூல் வந்து இவர் குளிக்கிறதுக்காக இப்போ எல்லோரும் கிளம்புறோம். சரி, பறந்து வா. தனியே பார்த்துட்டு ஏய் 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 தம்பாவா ட்ரீட் பண்ணல. நான் வருவேன், நான் வரமாட்டேன். வருவத்தில் வரமாட்டேன். என்னம்மா இப்போ எடுத்துறியா ஃபோட்டோ? வீடியோ எடு. நானும் ஒன்று இருக்கிறம்மா. ஆக்சுவலாக நாங்கள் போன டைம் வந்துட்டு கூட்டமே இல்லை, லைக் வீக்கெண்டு தான் வந்து கூட்டம் வரும். ஸோ நல்லா ஃப்ரீயாக இருந்தது. நாங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ செகண்ட் டேயில் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் அந்த ஸ்டிக் என்ன பண்ணுறது, இந்த பாண்டா கரடியில் வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது. பார்த்திங்கன்னா 12 o'clock வரைக்கும் இந்த டிக்கெட் வேலிட் இருக்குது. இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்மளுக்கு மீதி இருக்குது. ஸோ கடகடன்னு கிளம்புறோம், எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக. TN01 TN20 சென்னை வண்டி தான் நான் சுற்றுது தெரியுதா? ஆமாம், TN24. நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு இதே ஸ்பாட்டை சுற்றி சுற்றி வரீங்க, இந்த செல்ஃபி பாண்டா தவிர வேறு எதுவும் இருக்காதான்னு. ஆக்சுவலாக இருக்குது, பட் இந்த டிக்கெட் வந்துட்டு 24 hours வேலிட் இருக்குது. ஸோ நேற்று நாங்கள் 12க்கு நாங்கள் உள்ளே வந்ததுனால இன்னும் 12 வரைக்கும் வேலிட் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய நான் ஆக்டிவிட்டீஸ்லாம் வேறு எங்களுக்கு ரிமைண்டிங் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணுன்னு தான் இங்கே வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ நான் பர்ஃப்யூம் தான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பர்ஃப்யூம் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், சோப் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு கைத்தொழில் மாதிரி தான். ஸோ இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இது கிடச்சிது. சின்ன குழந்தைங்களெல்லாம் நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பற்றின ஒரு ஐடியாஸ் அந்த மாதிரி சிலதெல்லாம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கேம்ஸ் தான். அவங்களுக்கு பொழுது போலனா வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது, அது கூட விளையாடிக்கலாம். அண்ட் இந்த ட்ரம்ஸு எல்லாமே ரொம்பவே ஃபன் ஆக்டிவிட்டிஸாக இருந்தது. பாருங்கள், குழந்தைங்க வந்துட்டு அவங்களோட ப்ரேஸ்லைட்டு, அப்புறமா அந்த ஹெட் பேண்டு, சன்கிளாஸஸ், அதில் எல்லாமே வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே ஒரு நல்ல இடங்க. உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்துட்டு நல்லாவே ரொம்பவே டைம் பாஸ் ஆகும். லைக் இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைக் க்ளே வந்து மோல்டு பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி தான் இது. ஸோ எஸ், இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். ரொம்பவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமிங்க்கு. பட் இவர் நல்லா ரிலாக்ஸேஷனாக பெடிக்யூர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் பார்த்திங்கன்னா காட்டன் கேண்டி பண்ணிக்கிட்டு இருந்தேன். தென் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸுங்க, ப்ளே கேம்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக கொட்டி கிடந்தது. பார்த்திங்கன்னா சோப்பு, இது எங்கள் குழந்தை கால் ஷேப்லேயே வந்த மாதிரி இருந்தது. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலாக இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பெண்டிங் இருக்குது. பட் எங்களுக்கு வந்து முடியல, நாங்கள் ரொம்பவே டயர்டாகிட்டோம். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு ரூமுக்கு போயிடலான்னு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக வழிநடுக்க ஃப்ரூட்ஸ் கடைங்க, நிறைய விதவிதமான கடைங்கள்லாம் இருந்தது. இது வந்து ஆக்சுவலாக வீக்கெண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி கடைங்கள்லாம் பார்க்க முடியும். ஸோ எஸ், சரி ரூமுக்கு போகலான்னு இருக்கும்போது தான் சரி வந்ததே ஒரு நாள் தானே, வேறு ஏதாவது ஸ்பாட் போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தங்கக்கோட்டைக்கு படையெடுத்தோம். ஸோ தங்கக்கோட்டை வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸ்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதையே விட்டுட்டு போகணும், அதையும் பார்த்துட்டு போயிடலான்னு கிளம்பிட்டோம்.
தெரிய மாட்டேது. வயர்லாம் தூக்கி அதுக்கப்பா வயர்லாம் தூக்கி இதுக்கு ஓடி போகணும். வயர் ஏதாவது உடச்சிருச்சுன்னா எல்லாம் கரண்ட் ஸ்பார்க் அடிச்சிடும். புரியுதா அதிகாரியா? அதுக்கு தானா நம்ம கட்டுமே வயர் தூக்கணுமே தூக்கணும் நல்லா தூக்கூடா போட்டோம். வயரெல்லாம் ஆம்பளத்திலே வரட்டும் அத்துக்கிட்டு போட்டு எங்கள் வீட்லேயும் இப்படி கேபிள் ஒன்று பார்த்துக்கோ. லாரி போகும்போது பெரிய லாரி ஊர் சைடா டவுனாக வரும்போது அத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படா போயிட்டான் அப்படியே பிடிச்சிட்டே இருக்கான். சில ரெண்டு அம்மனுக்காகவும் பிடிச்சிருக்கான். சரி கிளைமே நல்லா இருக்கு பாரு. அங்கே வெயில் அடிச்சுங்க நல்லா இருக்கு பாரு. இப்படியே வந்துட்டு போகலாம் போல புதியா ஜெல் காத்து அப்படா. லைக் ஏலகிரியில் வந்துட்டு ஒரு பக்கம் வெயில் அடித்தா ஒரு பக்கம் மழை பெய்யுது, ஒரு பக்கம் நிழலாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ஸ்பாட் வந்து வெயில் அடிக்குதுன்னா உடனே வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடாதுங்க. ஜஸ்ட் ஏலகிரியை சுற்றி சுற்றி வாங்க. ஏதோ ஒரு இடத்துல நல்லா நிழலாக கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரிலாம் இருக்கும். கண்டிப்பாக நோ திஸ் பாயிண்ட் எப்படி மரத்தை பற்றி காட்டு நீ அங்கேருந்து தானே வந்த அமேசான் காட்டிலேருந்து காட்டிலே வாங்க சும்மா குரங்கு மரம் அவங்க கூட போராடிடுறாங்க. மனுஷன் கூட எடுத்து போராட முடியல. கம்பெனியில் பண்ணுற பாலிடிக்ஸ்லாம் என்ன சொல்கிறேன். ரோட இல்லை தண்ணி நீராக இருக்குல்ல. சாப்பிட பழம் இருக்குது. பழம் வாங்கிட்டோம். நம்ம பழம் செமையாக இருக்குது. நம்ம சென்னையில் உள்ள உள்ள இந்த பழம்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் டோட்டலாக வேற மாதிரி இது பண்ணி கொடுத்து கல்லுலாம் இருக்குது. டைம் இதை கொஞ்சம் டீச்சராக இல்லை. ரோடு வருமானக்கு இடையில திரும்பிடலாம். அங்கே ரோடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாளிகை? தங்க மாளிகையா? தங்க கோட்டை. தங்க கோட்டை எப்படி போறதுன்னா? ஆ ஆ ஆ சரி. ஸோ இங்கே இந்த பக்கம் போனீங்கன்னா அது மேப் காமிக்கும். मेरे भाई अरविंद कुमार
இது ரீரூட்டிங்டா, எங்கேயும் போகலான்டா இந்த வழியாகும். சூப்பராக இருக்குல்ல. இந்த சைடு கூட போயிடலாம். ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் போறீங்க. நிறைய கார் இருக்குப்பா. சில்வர் இந்த ரெசார்ட்டை பார்த்து வச்சு நமக்கு வரலாம். சில்வர் ஸ்ப்ரிங். சில்வர் பயமா இருக்கு. மேலே போவேணா, இந்த பக்கம் வழி இருக்கு. ஆறாத்தங்கம் ரெண்டு தான் காட்டுது. இதுபோல் மேப்பே இல்லை, மொட்டையாக எனக்கு இது பார்க்கலாம். போய் மலைக்கு மேலே போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ ஏறிட்டு இருக்கோம். என்னடி மொட்டையாக இருக்குது, இதுக்கப்புறம் ஒன்றும் தெரில. இங்கே நின்றுட்டு அவங்க கிட்ட வழி கேட்கலாமா? வழி இருக்கா இல்லையா? ஊட்டி எடுக்கலாம் இப்படி தான் இருக்கும் கரெக்டா? இவ்வளோ பெரிய ஸ்லோப் பார்த்தியா? அசால்ட்டாக எடுத்துறாங்க அப்படியே. ஊட்டி எடுக்கலாம் போயிட்டாங்க அப்படியே நிற்குது. தங்கக்கோட்டை இவர்கிட்ட கேட்கலாமா? ஐயா அங்கே தங்கக்கோட்டை போக முடியுமா? இந்த பக்கம் அங்கே எது ரோடு பிரிட்ஜு போடுறாங்க. அப்படியா? இப்போ எப்படி போகிறது? இந்த பக்கம் வழி இல்லையா? இந்த பக்கம் வழி கிடையாதா? வழி இல்லைல்ல? ஆ பெருமாள் கோயில் மேலே போய் சொல்கிறாரு. தங்கக்கோட்டை வேணா, தொங்கக்கோட்டை வேணா. நீதான் தங்க போட்டான் ஒரு நாள் இந்த மலையில் ஏறி வந்தப்பறம் ஒரு ஷார்ப்பாக இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு வீடு இருக்கு பார்த்தியா? ஏதோ அபண்டன்ட் இடம் மாதிரி இருக்கு பார்த்தா. கைவிடப்பட்ட ரோடு கூட போட ஆரம்பிச்சிருக்காங்க. வண்டி எதுவும் ஆயிடாது இல்லை? டயர் கொஞ்சம் பார்த்து கல்வி வச்சுருக்கா. நமக்கு வண்டி ஓட்ட 5 லிட்டர் ஆகினா ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டா ஒன்றும் ஒருத்தரம் ஹெல்ப் கிடையாதுங்க. ஒரு ஸ்டெப்னி டயர் தான் மாட்டோம். அது மாட்டுறதுக்கும் நமக்கு தெரியாது. யூடியூப் பார்த்து காட்டுக்கு பார்த்து ஸ்டெப்னி டயர் மாட்ட வேண்டியது. இப்போதான் 10 நிமிஷம் 6 நிமிஷம் அதான் நம்மள என்னடா காட்டு வழியாக வருதுங்க. இது நம்ம ஏறி இருக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஏறிட்டு இறங்கணும். நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. லைக் தங்கக்கோட்டை வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கிட்டன்னு ஃபஸ்ட்டு மேப் காமிச்சிது. அதை நினச்சி நாங்கள் போயிட்டோம். பார்த்திங்கன்னா அந்த ரோடு வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ சுற்றுமோன்னு எங்களுக்கு தெரியல எக்ஸாக்டாக. இல்லை நாங்கள் போகிற ரூட்டு கரெக்டாக, இல்லை வேறு ஏதாவது வழி மாதிரி சுற்றி போயிட்டுருக்குமான்னு கூட தெரியல எங்களுக்கு. சரி ஓகே, நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சு, சரி போய் ரீச் பண்ணி பார்த்துட்டே வந்துடலான்னு போனோம். பட் என்ன தான் மோட்டிவேட் பண்ணி போய்கிட்டு இருந்தாலும் ஒரு ரோடும் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்ததுங்க. ரொம்ப செங்குத்தாக இருந்தது, ரொம்ப லைக் கொஞ்சம் டேஞ்சராக இருந்தது. நாங்களே ஹில் ஸ்டேஷனுக்கு புதுசு. ஸோ ஓகே நம்ம இதை போய் பார்ப்போன்னு ஒரு முடிவோடு தான் போய்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் பயமும் இருந்தது. ஃப்ரெண்ட்லியா பார்த்துக்கோ என்ன இருக்குன்னு. என்ன எடுக்கணும்? ஏதாவது மறைக்குதா? ஏதாவது இருந்தால் மறைச்சு. मेरे भाई अरविंद कुमार எல்லாம் மறைக்கு. தங்கக்கோட்டைக்கு தான் பின்னாடியும் கார் வருது நம்ம பின்னாடி.
ஆப்போசிட் ரெண்டாக தான் காலி. தங்கக்கோட்டைக்கு வழி என்ன இப்படி இருக்கு, இங்கே கூட செங்குத்தா ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்துட்டு தான் எங்கள் அம்மா பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படா முடி ஓட்டிட்டு போனாருன்னு. இதோட அழகான வீடு கட்டி வச்சிருவோம். சூப்பரான வீடு, வில்லேஜ் மாதிரியா இருக்குது பார்த்தா. சென்னை மாதிரி சூப்பராக கட்டி வச்சிருவோம். இடமே பார்த்தல தெரியல எனக்கே. சில டைம் அந்த பக்கம் வரும்போது மறைச்சி தெரிய மாட்டேன். இது பண்ணுவோம் ஆப்போசிட் சார். அங்கே நில்லுங்க சார், இங்கே நாங்கள் எங்கேயா போயிடுறோம். இல்லை பார்த்து கொஞ்சம் மேப்பையும் பார்த்துக்கோ. ஸோ உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ரோடு எந்த பக்கம் போகுதுன்னு. இப்படி இருக்கு, அப்படிதான் இருக்கு. ரோடு விசிபிள் தெரிஞ்சால் சரண்டு ஓட்டிடுங்க. விசிபிள் தெரியாட்டா கொஞ்சம் செடியெலாம் கொஞ்சம் பிக்கலாம்ல. ரோடு விசிபிள் டக்குன்னு தெரிய மாட்டேதுல நம்மளுக்கு. ஆமாம், அப்படி போகுது நேரம். எட்டி பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அட்டே மறுபடியும் ஏறுதுல. நேராக போயிருக்காது. ரோடு தெரியல, ரோடு எந்த பக்கம் ரைட் இல்லை நேராக இருக்குன்னு நினைக்கிறேன். நேராக இருக்கு. ஒரு கண்டக்டர் வேலை பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு இருக்கு. ட்ரியால ஓடுதா? தங்கக்கோட்டை வந்துருச்சு. தங்கக்கோட்டை அவ்வளோ ட்ராவலுக்கு அப்புறம் கடைசி அந்த தங்கக்கோட்டையை பார்த்தோன்னே தான் ஏதோ பாலைவனத்தில் தண்ணியை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம். சரி ஓகே வந்துட்டோம், நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடலான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம நடக்கணும்னு. ஐயையோ, அந்த எனர்ஜி தானே நம்மக்கிட்ட இல்லை. சரி வந்துட்டோம், வேறு வழியில் நடந்து தான் ஆகணும்னு நாங்கள் உள்ளர போயிட்டோம். ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலில் வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி எல்லோரையும் உட்கார வச்சு லைக் ஒரு கிரான்பெரி, ரோஸ்பெரி அதெல்லாம் போட்டுட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு நாங்கள் அகெயின் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது, லைக் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது பார்க்க. அதாவது என்னென்னா கொஞ்சம் கிளைமேட்டு வந்துட்டு அந்த என்னன்னு தெரியல, அந்த இடத்துல ரொம்ப வெயில் அடிச்சுட்டே இருந்தது. ஸோ அது மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்தது. அண்ட் நாங்கள் ரொம்பவே டயர்டாக இருந்ததுனால எங்களால் ஃபுல்லாக சுற்றி பார்த்து நடக்க முடியல. பட் ஸ்டில் சரி சாப்பிட போயிடலான்னு கிளம்பிட்டோம். உள்ளரே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருந்தது, என்னமோ அரண்மனை கதவு மாதிரி. அண்ட் அங்கே வந்துட்டு லைக் பஃபே சிஸ்டம் தான் இருக்குது. ஸோ ஓகே, வழியிலையும் நீங்களே பார்த்தீங்க எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே இல்லை. ஸோ இங்கே சாப்பிட்டதாங்க உண்டுன்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளர போயிட்டோம். பார்த்தோன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. லைக் வந்துட்டு அந்த அழகு, அந்த இடம், அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு குறையுமே இல்லை. எல்லா இடமும் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக அழகாக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த தான் வந்துட்டு லைக் அந்த பஃபே சிஸ்டம் ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு நினச்சோம். பட் எங்களுக்கு ரொம்ப எனர்ஜி ட்ரெயின் ஆனதுனால அது அப்படியே சரி ஓகே போல் நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு இருந்துட்டோம். பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெஜ்ஜு தாங்க இருந்தது அங்கே. நான்வெஜ்ஜு ஜஸ்ட்டு சிக்கனு, அப்புறம் கொஞ்சம் பிரியாணி, அவ்வளோதான் இருந்தது. வேறு எதுவும் இல்லை நான்வெஜ்ஜில். அண்ட் குழந்தைக்குன்னு ஸ்பெஷலாக கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆமாம்,
ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். லைக் ஒரு அன்பிளான்டு ட்ரிப்புனா எவ்வளோக்கு எவ்வளோ சொதப்ப முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சொதப்பிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தங்க மாளிகையா கோட்டை தங்கக்கோட்டைக்கு நம்ம பார்த்தீங்க உள்ளதெல்லாம் எப்படி இருந்தது நான் காமிச்சிருந்தேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது, நல்லா செமையாக இருக்குது. ஓகே, இது வந்து மஸ்ட் விசிட் தான். ஸ்டில் வந்து இஃப் யூ கேன் ஏஆர் தங்கக்கோட்டை. ஆமாம், ஏஆர் தங்கக்கோட்டை. நீங்கள் வந்து நல்லா நடக்கணும், இல்லை ட்ரெக்கிங் போகிற பர்சன் மாதிரி இருந்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து நல்லா நடக்கணுங்க. ரொம்ப நடந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும். அண்ட் அங்கே ஒரு ட்ரெயின் கூட வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்கு தனியாக ஒரு சார்ஜஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸே வந்துட்டு 700 இல்லை பர் ஹெட்டா பர் ஹெட் 350. சாரி, பர் ஹெட் வந்து 350. ஸோ எங்களுக்கு வந்து 700 ஆச்சு. தென் உள்ளே போன பிறகு ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் அவைலபிளாக இருக்கும் ஃபுட்டுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஏதோ ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கோம் போல். சரி ஓகே, அங்கேயே போய் லஞ்சும் சாப்பிட்லான்னு லஞ்ச் டைம்லேயே இந்த இடத்துக்கு வந்தது பெரிய தப்பாக போயிடுச்சு. ஸோ வந்துட்ட பிறகுட்டு உள்ளே போனோடனே நல்லா கவனிப்புலாம் பண்ணாங்க. ஸோ நல்லா இருந்தது உள்ளே அழகாக. சரி, இந்த எங்கேயுமே அந்த ஃபுட் கோர்ட்டுன்னு கேட்கும்போது இல்லை மேடம், ரெஸ்டாரண்ட் வந்து அங்கே ஒரு இடம்னு சொன்னாங்க. போய் பார்த்தா ஃபுல்லாக 5 ஸ்டார் ரேஞ்சாக இருக்குது. ஸோ வி டென்ட் வாண்ட் 5 ஸ்டார் ரேஞ்ச். இப்போது எங்களுக்கு வி ஆர் ஆல்ரெடி டயர்டு. எங்களுக்கு ஏதோ ஒன்று இருந்தால் போதும், ஓகேங்களா? அந்த இதுக்கு தான் நாங்கள் உள்ளே போனோம். பார்த்தா 5 ஸ்டார் ரேஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் எங்களால் சாப்பிடாம சரி வேண்டான்னு சொல்லிட்டு வர முடியாது. பிகாஸ் நான் உங்களுக்கு வழி ஃபுல்லாக காமிச்சேன். எங்கேயுமே வந்துட்டு ஒரு ஹோட்டல் இல்லை, ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. வழியில் எங்கேயுமே சாப்பிட முடியல. ஸோ உள்ள ஓகே நல்லாயிருக்கும்னு நினச்சோம். பட் எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பிகாஸ் எல்லாமே ரொம்ப மைல்டாக இருந்தது. ஸோ என்னதான் 5 ஸ்டார் ரேஞ்சு நீங்கள் மைல்டாக செஞ்சாலுமே இந்த அளவுக்கு மைல்டு வந்து நம்மளோட கல்ச்சரே இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஒரு உப்பு சப்பு எங்களுக்கு கண்ணில் இது தண்ணியாக வருது. எவ்வளோட கட்டணம் மட்டும் 2500 கரெக்டாக 2300 கட்டி தயிர் சாதம் தாங்க நாங்கள் நல்லா சாப்பிட்டு வெளில வந்திருக்கிறோம். மேபி இது எங்களோட டேஸ்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், நாங்கள் ஃபுல்லாகவே குறை சொல்லலை. அப்புறம் பருப்பு பாயாசம் ரொம்பவே நல்லா இருந்தது. குழந்தைக்குன்னு ஒரு ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் குழந்தைங்களுக்குன்னு தனியாகவே ஃபுட்டு அழகாக செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு அது ஒரு நல்லா இருந்தது. பட் ஈவன் அதை சாப்பிடல. ஓகே, if you are a mild food lover then you can choose this. If not, please don't waste your money. Okay, so yes, இதுக்கு மேலே நாங்கள் எங்களால் முடியல. ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பலான்னு இருந்தோம். பட் இன்றைக்கும் எங்களுக்கு ரெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் தான் கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ டாடா, பை பாய்.